குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு ரெடிமேட் மசாலாவில் அப்படியே ஒன்றுமே இல்லைங்க. எதுவுமே பொறுத்தவரை அந்த கிரேவியை போட்டு ரைஸை போட்டு கறியை போட்டால் போதும், தண்ணியை ஊற்றிட்டா சூப்பராக இருக்காண்ணா. குழ வந்திருக்கு. ஏன்னா எங்களுக்கு பாத்திரம் ஒய்டராக இருந்தால் நல்லா அழகாக இருக்கும். சிக்கன் பிரியாணி வித் ரைத்தா முட்டை. எங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் 3 பேர் இருக்காங்க. அந்த பசங்க தம்பிங்களும் கொடுக்கணும். பக்கத்தில் இருக்காங்க, ஒர்க் பண்ணுறோம். நல்லா இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பாய் பிரியாணி போட்டு பாய் பிரியாணி தான் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்கு. ரைஸ் வந்து நம்ம இந்த டில்டா வாங்கி போட்டுருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். பாத்திரம் அகலமா இல்ல பாத்திரம் செம்ம டேஸ்ட் கண்ணமா, செம்ம டேஸ்ட். காரம் சாரமா இருக்கு. எக்ஸலண்ட். நல்ல சிக்கன் வெந்திருக்கு. சுடு வச்சுக்கிட்டேன். சண்டே அதுவுமா நாங்களே சமைச்சு இந்த வீடியோ போடுறேன் பாருங்க. அந்த வீடியோ நான் இதோட கனெக்ட் அட்டாச் பண்ணி போடுறேன். எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு. சமைக்க தெரியாதவங்க கூட சிம்பிளாக செய்து சமைச்சிக்கலாம். அவ்வளோ. நான் இது யாருன்னு தெரியாது, இது எந்த கம்பெனிலாம் தெரியாது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்குனாலும் கொடுத்தாரு ஒரு பேக்கெட்டு. அதனால அவர் கொடுத்ததை நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, உண்மையிலுமே டேஸ்ட்டாக இருக்குது. எதுவுமே போட தேவையில்லைங்க, எண்ணெய் எதுவுமே போட தேவை, வெங்காயம் எதுவுமே போட தேவை. அந்த கிரேவியை ஊற்றிட்டு சிக்கனை போட்டு 5 மினிட்ஸ் கட்டு 5 கப்பு அரிசி போட்டோம், 7 கப்பு தண்ணி ஊற்றுறோம். அவள் தான் மூடி வச்சுட்டோம். ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டோம். அப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. மாங்காய் லெமன் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்க, அருமையாக இருப்பான். தொட்டு பிரியாணியை தொட்டு சாப்பிட்டு பாருங்க. சின்ன வயசு சாப்பிட்டு ஞாபகம். முடியாதுன்னு எதுவுமே இல்லைன்றதுக்கு, இருக்கிறத வச்சு சூப்பராக சமைக்கலான்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு போல. ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யோர் lunch. I love you, da. Thank you, everyone. God bless you.